நாராயணா. இது வரைக்கும் நம்ம 8 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9வது திவ்ய தேசம். 9வது திவ்ய தேசத்துக்கு பேர் கபிஸ்தலம். இந்த கோவிலோட மூலவர் பேர் கஜேந்திர வரதன். இந்த கோவிலுக்கு மொத்தம் 2 தாயார். ஒரு தாயாரோட பேர் ரமாமணி வள்ளி அப்படின்றது திருநாமம். இன்னொரு தாயாரோட திருநாமம் பொற்றாமரையாள் அப்படின்றது தாயாரோட திருநாமம். இப்போ இந்த கோவிலோட வரலாறை நம்ம பார்க்கலாம். ஹிந்துத்மயன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் பகவான் நாராயணன் இடத்துல ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தார். இவருடைய பக்தி காரணத்தினால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ ஒடிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது இல்லையா, அந்த பூரி ஜெகநாதர் கோவிலை கட்டினது இந்த ஹிந்துத்மயன் ராஜா தான். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் சிலைகள் இருக்கும், 3 சிலை, பலபத்ரா, சுபத்ரா, ஜெகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 சிலைகளும் பண்ணது யார் அப்படின்னா இந்த ஹிந்துத்மயன் ராஜா தான். அவருக்கு பகவான் கனவுல சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒரு உயர்தர கட்டை அப்படியே தண்ணியில் மிதந்து வரும், அந்த கட்டையை எடுத்து என்னுடைய சிலைகளை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத பெருமாள் கனவுல சொல்லியிருக்கார். அதே மாதிரி இவரும் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட பக்தி வாய்ந்தவர் தான் இந்த ஹிந்துத்மயன் ராஜா. இவருக்கு வயசானதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, நாட்டை குழந்தைகளை ஆள சொல்லிட்டார், தன்னோட குழந்தைகளை. அதுக்கப்புறம் இவர் மலையா பர்வதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அங்கே போய் தவம் பண்ணின்னு இருக்கார், பகவான் நாராயணனை நினச்சுண்டு. அதனால் அக்கம் பக்கத்தில் வரவா போகிறவா எதுவுமே இவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவர் பக்தி ஸ்ரத்தையோட பெருமாளை நினச்சி தியானம் பண்ணின்னு இருக்கார். அந்த நேரத்தில் அகத்திய முனிவர் அங்கே வரார். அகத்திய முனிவர் வந்தது கூட இவருக்கு தெரியாமல் நம்ம ராஜா பாவம் தவம் பண்ணிகிட்டே இருக்கார். அகத்திய முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தன்னை ஏதோ அவமரியாதைப்படுத்திட்டார் அந்த ராஜா நினச்சிட்டு இருக்கார். ஏன்னா அகத்திய முனிவருக்கு இவர் தியானத்தில் இருக்காருன்ற விஷயம் தெரியல. அதனால் அகத்திய முனிவர் ஒரு சாபம் கொடுத்தார், நீலாம் அடுத்த ஜென்மத்தில் யானையாத்தான் பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய முனிவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஹிந்துத்மயன் ராஜாக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகிறது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு கட்டத்தில் ராஜா செத்து போய்ட்றார். அடுத்த ஜென்மத்தில் இவர் சாபத்தின் காரணமாக யானையாக பிறக்கிறார். இந்த யானையாகப்பட்டதுக்கு கஜேந்திரன் அப்படின்னு இந்த யானைக்கு பேர். இது அந்த காட்டு யானைகளோட தலைவனாக இந்த யானை இருக்குது. பூர்வ ஜென்ம சுவாசம் ஒன்றுமே இதுக்கு கிடையாது. பூர்வ ஜென்மத்தில் நம்ம ராஜாவாக இருந்தோம், இப்போ நம்ம கூட இருக்கோம். போன ஜென்மத்தில் நம்ம யார் என்ன ஏது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த யானையாகப்பட்டதுக்கும் பாவம் போன ஜென்மத்தில் தான் யார் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. காட்டில் அப்படியே திரிஞ்சுட்டு இருந்தது இந்த யானை. ஒரு நாள் இது என்ன பண்ணுறது, திரிகுட மலை பக்கம் போகிறது. அங்கே போகும்பொழுது ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அதனால் அங்கே ஒரு சேறு நிறைஞ்ச குட்டை இருக்குது, கொஞ்சமாக அதில் ஜலம் இருக்குது. சரி, அந்த ஜலத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த யானை போகிறது. அப்போ என்ன ஆகுது, ஒரு முதலை இந்த யானையோட காலை பிடிச்சுடுறது. அந்த முதல்ல இந்த யானையோட காலை பிடிச்ச உடனே இதுக்கு ரத்தம் வருது. அப்போ பூர்வ ஜென்மத்து ஞானம் எல்லாம் வந்துடுறது. போன ஜென்மத்தில் நம்ம ராஜாவாக இருந்தோம், பகவான் விஷ்ணு இடத்துல பக்தி கொண்டு இருந்தோம், அப்படி எல்லாமே இந்த யானைக்கு ஞாபகம் வந்துடுத்து. உடனே பகவான் விஷ்ணுவை நினைக்கிறது இந்த யானை. உடனே பெருமாளை பற்றி பாட்டு பாடுறது. அந்த பாட்டு மொத்தம் 33 ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்துக்கு பேர் கஜேந்திர மோக்ஷஸ்துதி அப்படின்றது அந்த ஸ்லோகத்தோட பேர். அதை இது பாடுறது. அந்த முதல்கிட்ட போராடிகிட்டே இருக்குது இந்த யானை, அப்படியே பெருமாளை நினச்சி பாட்டும் பாடுறது. இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆறுதுன்னா 1000 வருஷம் ஆறுதான். 1000 வருஷம் முதலையோட இந்த யானை போராடிண்டே பெருமாளை பற்றி பாட்டு பாடின்னு இருக்கு. இந்த 33வது ஸ்லோகம் முடித்த உடனே பகவான் நாராயணன் கருடன் மேலே சங்கு சக்கரத்தோடு வரார். வந்த உடனே தன்னுடைய சக்கரத்தை விடுறார். அந்த சுதர்சன சக்கரம் அந்த முதலையோட வாயை பிளந்து அதை கொலை பண்ணிட்டு திருப்பி பகவான் கையில் அந்த சக்கரம் சேர்ந்துடுறது. இப்போ யானையோட கால் வெளில வந்துடுத்து. இப்போ அந்த முதலையோட உடம்புலேருந்து ஒரு உருவம் வருது. அது என்னன்னு பார்த்தா ஒரு கந்தர்வன் எழுந்து வரான்.
அந்த கதர்வன் என்ன பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான் பகவான் விஷ்ணு கிட்ட. நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய பேர் ஊஹூ அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு கந்தர்வன். எங்கள் நாட்டில் நான் ஒரு திறமையான வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவன். ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் விளையாட்டுக்காக தேவாலா முனிவர் தவம் பண்ண அங்கே உட்காண்டிருந்தார். இந்த ஊஹூ என்ன பண்ணியிருக்கார், முதலையாக மாறி அந்த தேவாலாவோட காலை பிடிக்கிறார். உடனே அவர் பதறி போய் ஐயோ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இந்த பக்கம் வரார். உடனே ஊஹூ தன்னோட உண்மையான உருவத்தை காட்டுறார். உடனே தேவாலா முனிவர் கோச்சுக்கிறார், என்னப்பா நான் இந்த மாதிரி தவம் பண்ண உட்காண்டிருக்கேன், நீ நானா இப்படி பயமூத்துறியே, நான் நிஜமான முதல்ல தான் வந்துருத்தோன்னு எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு தேவாலா முனிவர் கேட்குறார். அதுக்கு சும்மா நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டான்னு இந்த ஊஹூ சொல்கிறார். உடனே அதுக்கு தேவாலா முனிவர் சொல்கிறார், உனக்கு முதலையாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இனிமே நீ எப்பயுமே முதலையாகவே இரு, அப்புறம் பூலோகத்தில் போய் முதலையாயிரு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ஊஹூ தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார். எனக்கு எப்படியாவது இந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் கொடுங்கோ அப்படின்னு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறார், எப்போ ஒரு பரம விஷ்ணுவோட பக்தன் வரானோ அவனோட காலை நீ பிடிக்கிறியோ அப்போ தான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறார். அதனால் பூலோகத்தில் இத்தனை வருஷமாக முதலையாக இருந்தேன், இப்போ பரம பக்தனான இந்த கஜேந்திரனோட காலை நான் பிடிச்சேன், எனக்கு மோட்சம் கிடைச்சிடுது, நான் திருப்பி என்னோட நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கந்தர்வன் யானைக்கும் பகவான் விஷ்ணுக்கும் நன்றி சொல்லிட்டு அவருடைய இருப்பிடம் போய் சேர்ந்தார். இப்போ பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஹிந்துத்மயனுக்கு அந்த கஜேந்திர மோட்ச காட்சியெல்லாம் காட்டிட்டு நீ என்னோட வைகுண்டம் வா, நம்ம வைகுண்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறார் இந்த யானையோடைய ஆத்மாவை. இப்போது ஆஞ்சநேயர் சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா பகவான் விஷ்ணுவை வேண்டிட்டு உங்களோட அந்த கஜேந்திர மோட்ச காட்சியை காட்டுங்கோ அப்படின்னு. அப்போது விஷ்ணு சொல்கிறார், உனக்கு அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல உக்காண்டு நீ தவம் பண்ணு. அப்போ அந்த ஊருக்கு என்ன பேருனா கவித்தலம்னு பேர். கவித்தலத்தில் உட்காண்டு நீ கஜேந்திரன் சுவாமியை நான் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டு, அந்த காட்சியை பார்க்கணுன்னு வேண்டு, அப்போ நான் உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி இவரும் அந்த கவித்தலத்தில் உட்காண்டு பெருமாளை நினச்சி அந்த எப்படியாவது கஜேந்திர மோக்ஷ அந்த கோலத்தில் நான் பெருமாளை சேவிக்கணும்னு வேண்டிகிட்டே இருக்கார். ஆஞ்சநேயரும் ஒரு கட்டத்தில் பகவான் விஷ்ணு அதே மாதிரி அவர் வேண்டின்றபடி கஜேந்திர மோக்ஷ கோலத்தை இந்த ஆஞ்சநேயருக்கு காட்டுறாராம். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் இந்த இடத்துல தவம் பண்ணதுனால இந்த ஊருக்கு கபிஸ்தலம் அப்படின்ற பேர் வந்தது. இந்த கோவிலில் இன்னும் சில சன்னதிகள் இருக்குது. அது என்னென்ன சன்னதி அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்குது, சுதர்சனருக்கு தனி சன்னதி இருக்குது, ஆழ்வார்களுக்கு அதுக்கப்புறம் கருடனுக்கு இந்த கோவிலில் சன்னதிகள் இருக்குது. இந்த கஜேந்திர மோட்ச காட்சியில் வாழ்க்கையோட தத்துவம் அடைஞ்சிருக்கு. அது என்னென்னா அந்த யானைன்றது நம்மள மாதிரி மனுஷாலாம் அந்த சேறு நெடைஞ்ச தண்ணி இருக்குது இல்லையா, அது சம்சார சாகரமாக. அதுக்கப்புறம் அந்த முதல்ல நம்ம பண்ண பாவங்களாம். எப்போ ஒரு மனுஷன் சம்சார சாகரத்தில் உழந்துருக்கும் பொழுது பாவங்கள் அவனை பிடிக்கும் பொழுது அவனை காப்பாற்றக்கூடியது பகவான் நாராயணன் மட்டும்தான். இந்த உயர்ந்த கருத்தை உணர்த்தது தான் இந்த கஜேந்திர மோக்ஷ காட்சி. இப்படிப்பட்ட அருமையான கோவில் தான் இந்த கபிஸ்தலம். அதுக்கப்புறம் இந்த கோவிலோட விமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ககனாகிருதி விமானம் அப்படின்றது கோவிலோட விமானம் பேர். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த புஷ்கரணி பேர் என்ன அப்படின்னா கஜேந்திர புஷ்கரணி இல்லைனா கபில தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோவிலுக்கு யார் மங்களாசாசனம் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா திருமிஷை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த திவ்ய தேசம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தாலும் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.